Example 7.5. Write an antiderivative of 3x square plus 4x cube by a method of inspection. Now let us look for the function whose derivative is 3x square plus 4x cube. The antiderivative அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? இன்டகிரேஷனுக்கு டிஃபரன்ஷியேஷன் வரும், டிஃபரன்ஷியேஷனுக்கு இன்டகிரேஷன் வரும். அப்போது நம்ம இங்கே 3x square plus 4x cube அதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். capital f of x into dx. அப்போ integration of f of x என்றது இந்த given கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 3x square plus 4x cube அது தூக்கி நம்ம என்ன செஞ்சிடறோம், இங்கே எழுதிடுறோம், into dx போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இன்டகிரேஷன் போட்டுட்டு 3x square into dx செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். இன்டகிரேஷனை ஒரு வாட்டி dxோட போடுறோம், ப்ளஸ் இன்டகிரேஷன் போட்டுட்டு 4x cube into dx அப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இன்டகிரேஷனுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுடுறோம், இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் அதேமாரி இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 4x cube இருக்குது, அந்த 4 கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அது ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் x cube இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது எக்ஸோட பவர் இன்டகிரேஷனில் என்ன இருக்குது ஃபார்முலா பார்த்தோம்னா, இன்டகிரேஷன் ஆஃப் x to the power of n into dx equal to x to the power of n plus 1 bringing to the power s as a denominator n plus 1 plus c but n is not equal to minus 1 அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் 3க்கு as it is 3 போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் சைன் வரக்கூடாது, இந்த dx வரக்கூடாது. அப்போ இதை மட்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ எக்ஸ் அந்த 2 இருக்குது, அப்போ ப்ளஸ் 1 n ப்ளஸ் 1 அந்த 2 தான் n மாரி நாம் வச்சுக்கணும், n ப்ளஸ் 1 bringing to the power as a denominator n ப்ளஸ் 1 ஓகேங்களா போட்டுட்டோம். ப்ளஸ் அதேமாரி 4 போட்டுக்கிறோம், இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, அப்போ 3 ப்ளஸ் 1 எக்ஸ் டு த பவர் ஆஃப் n ப்ளஸ் 1 என்னுக்கு பதிலாக 3 இருக்கிறதுனால 3 ப்ளஸ் 1 bringing to the power as a denominator 3 ப்ளஸ் 1 as it is அப்படியே போட்டாச்சு. இந்த 3 அப்படியே போட்டுறோம், இன்ட்டு இங்கே எக்ஸ் க்யூப் 1 ப்ளஸ் 2 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 3 ஆகிடும் இல்லைங்களா. அதே பவர் தான் இங்கே கீழே நம்மளுக்கு 3 கீழே வந்துடும். அப்போது இந்த 3யும் மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் க்யூப் மட்டும் இருக்கும் இல்லைங்களா. அதேமாரி இங்கே பார்க்கும்போது 4 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 3 ப்ளஸ் 1 4 ஆகிடுது. அப்போ இந்த 3 ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், 4 நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது அடுத்தது இந்த 4ம் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகுது, நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4. therefore an antiderivative of 3x square plus 4x cube is x cube plus x to the power of 4. புரியுது இல்லைங்களா. இதை பாருங்கள், x cube plus 4x to the power of 4 அதுதான் கேபிட்டல் f of x is a integration. இது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷனில் f of x அந்த வேல்யூ கிடைக்குது, அதுதான் அதோட ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா. அதாவது கேபிட்டல் f of x equal to small f of x. கேபிட்டல் f of x is a integration, small f of x is a differentiation. அதுதான் இதோட ஆன்டி டெரிவேட்டிவ். புரியலன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை 2 தடவை போட்டு பாருங்கள், புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். மறக்காமல் கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் என்ன செய்யுங்க, மறக்காமல் அப்போ தான் உங்களுக்கு கம்பன் ஆன்லைன் கிளாஸோட அப்டேட்டு உங்களுக்கு வரும், லைவ் கிளாஸஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.